இன்றைக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவர் சொன்ன ஒரு குட்டி கதை, தர்மம் தலை காக்கும் என்கின்ற அந்த குட்டி கதையை உங்களிடம் சொல்கின்றேன். பழைய ரோம் நாட்டு பிரஜை ஆண்டன் ரோகில்ஸ் என்ற ஒரு சாதாரண மனிதன், அவன் ஒரு நாள் காட்டு வழியாக போய்க் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிங்கத்தின் குரல் ஒலிப்பது கேட்டது. முதலில் பயந்தான், சுற்றி பார்த்தான், எங்கேயும் சிங்கத்தை காணவில்லை. மறுபடியும் அந்த குரல் கேட்டது. பயந்தபடி எங்கே அங்கே என்று தேடினான். அதே சமயத்தில் சற்று உற்று கேட்டபோது சிங்கத்தின் குரல் கம்பீரமாக கர்ஜிக்கவில்லை. அது ஏதோ வலியின் வேதனையில் ஓலமிடுவது போல சத்தம் கேட்டது. அருகில் ஒரு குகை இருந்தது. அதற்குள் எட்டி பார்த்தான். அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது. அது வலியால் தவித்து தாங்க முடியாத வலியில் ஓலமிட்டுக் கொண்டிருந்தது. பயந்து கொண்டே சற்று நடுங்கிக் கொண்டே அதன் பக்கத்தில் போனான். சிங்கம் அல்லவா, பயமாக இருக்கும் அல்லவா. அதே நேரத்தில் வேதனையில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்று கருதி தைரியமாக அருகில் சென்றான். பார்த்தால் சிங்கத்தின் காலில் மிகப்பெரிய முள்ளு ஒன்று, 2 முட்கள் குத்திவிட்டது. முள் குத்தியதால் வலி தாங்க முடியாமல் சிங்கம் ஓலமிட்டு கொண்டிருந்தது. ஆண்ட்ரோக்ளேஸ் அந்த முள்ளை எடுத்து விட்டான். உடனே அந்த சிங்கத்திற்கு நிவாரணம் கிடைத்தது. சிங்கத்தின் அந்த காயம் ஆறுவதற்கு ஒரு வேப்பிலை எடுத்து தேய்ச்சி விட்டு அங்கிருந்து அவன் புறப்பட்டு விட்டான். இது நடந்து ரொம்ப காலத்திற்கு பிறகு ஆண்டோ வேறொரு நாட்டில் தங்கி இருந்தான். அப்போது அவனுடைய எதிரிகள் அவன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லி, கொள்ளை போன்ற குற்றச்சாட்டுக்களை சொல்லி அவனை மன்னனின் முன்பு கொண்டு போய் நிறுத்தினார்கள். ரோம் நாட்டு சாம்ராஜ்யத்தில் மரண தண்டனை மிக கொடூரமானது. அந்த மரண தண்டனையை அந்த மன்னன் அறிவித்து விட்டான் அவனுக்கு. ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம், அதை சுற்றி பல படிக்கட்டுகள் இருக்கும். அதில் மக்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். உயரமான இடத்தில் மன்னன் உட்கார்ந்து இருப்பார். மைதானத்தில் பசியுள்ள ஒரு சிங்கம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும். அந்த சிங்கத்தின் எதிரில் மரண தண்டனை பெற்றவனை தள்ளி விடுவார்கள். அன்றைக்கும் அப்படிதான் நடந்தது. நிராயுதபாணி அந்த மனிதன் சிங்கத்தோடு போராட வேண்டும். வெறும் கையால் அந்த சிங்கத்தை கொன்றுவிட்டால் அவனுக்கு விடுதலை, இல்லையேல் சிங்கத்திற்கு இரையாகி விடுவார். இதுதான் வாடிக்கை. இப்படி மரண தண்டனை பெற்ற ஆண்டோ அழைத்து சென்று அந்த விளையாட்டு அரங்கத்தில் தள்ளிவிட்டார்கள். மறுமுனையில் இருந்து பசியோடு இருக்கின்ற ஒரு சிங்கத்தை அவிழ்த்து விட்டார்கள். அந்த சிங்கம் ஆண்ட்ரோவை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. ஆண்ட்ரோ கண்ணை மூடிக்கொண்டான். சரி, இவ்வளவுதான், நாம் கதை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டான். இறைவா, என் ஆயுள் இன்றோடு முடிய போகிறது, என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் என்று வேண்டிக் கொண்டான். சில வினாடிகள் கழிந்தன. எதுவுமே நடக்கவில்லை. கண்ணை திறந்து பார்த்தான். அந்த சிங்கம் அப்படியே அவன் அருகில் நின்று அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தது. ஆண்ட்ரோவுக்கு ஒன்றும் புரியவில்லை. பின்னர் அந்த சிங்கம் அவன் அருகில் வந்து அவன் முன்னால் மண்டியிட்டு உட்கார்ந்தது. அப்போதும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சிங்கம் ஒரு காலை நீட்டி, என்னை தெரியவில்லையா என்பது போல காலை அவனிடம் காட்டியது. அப்போதுதான் ஆண்ட்ரோவுக்கு விஷயம் புரிந்தது. ஓ, முன்பு ஒரு நாள் முள் குத்தி அவதிப்பட்டு கொண்டிருந்த உன்னை நான் உதவி செய்தேனே, அந்த சிங்கம் தானா நீ என்று அதன் தலையை வருடி கொடுத்தான். நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டான். அந்த சிங்கம் அப்படியே அவன் கால் மீது தலை வைத்து செல்லப்பிராணி போல் படுத்துக் கொண்டது. இந்த காட்சியை பார்த்ததும் ரோம் நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். ஆண்ட்ரோ கிளாட்ஸை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மன்னனிடம் கோரிக்கை வைத்தார்கள். மன்னரும் அந்த கோரிக்கை ஏற்று அவனை விடுதலை செய்து விட்டார். ஆகவே எந்த ஒரு கைமாறும் கருதாமல், எந்த பிரதிபலனும் கருதாமல் ஒரு நாள் அவன் செய்த உதவி அவன் உயிரை காப்பாற்றியது, அவன் தலையை காத்தது. அதாவது தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று நம்முடைய புரட்சி தலைவர் பாடியது போல, அவர் அடிக்கடி சொல்வது போல, அவன் செய்த அந்த தர்ம செயல், நல்ல செயலும் ஒரு தர்மம் போன்றதுதான். தர்மம் என்றால் பணம் வழங்குவது மட்டும் பொருள் அல்ல. நம்மால் முயன்ற உதவியை ஒருவருக்கு தேவைப்படுகிற நேரத்தில் செய்தால் அது கூட தர்மம் தான். அப்படி அவன் செய்த அந்த தர்மம், அந்த நல்ல காரியம் அவனுடைய உயிரை காப்பாற்றியது என்று புரட்சி தலைவி இந்த கதையை சொல்லி இருக்கின்றார். நல்ல செயல் நல்லதை விளைவிக்கும் என்பதற்கு உதாரணம் இந்த குட்டி கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.